அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தூரில் மின்சாரம் தாக்கி தொழிலாளி பலியாகியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மின்சாரம் தாக்கி தொழிலாளி பலியாகியிருக்கிறார். நிறுவனம் ஒன்றில் மின்சாரம் தாக்கி தொழிலாளி பலியாகியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சாத்தூரில் மின்சாரம் தாக்கி இரும்பு கிளாம்பு தயாரிக்கும் கூலி தொழிலாளி பலியான பதவதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ தேவி இரும்பு கிளாம்ப் தயாரிக்கும் கம்பெனி இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட தொழிலாளர்கள் கிளாம்ப் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் வழக்கம் போல் கிளாம்ப் தயாரிப்பதற்காக தகடு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து சுருண்டு உயிரிழந்தார். இதனை அறிந்த அவருடன் பணியாற்றும் மற்ற தொழிலாளர்கள் அவரை பத்திரமாக மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது உயிரிழந்ததாக தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அம்மாவெட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த உயிரிழந்த மகேந்திரன் என்பவருக்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா.